ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்னதை யாருமே நீங்கள் பிலீவ் பண்ணல. நான் என்ன சொன்னேன், எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் 2026 வந்து கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். மே மந்த் வரும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே வந்து மே மந்த்தே இன்னும் முடியல. மே லாஸ்ட் வீக் முடியறதுக்குள்ளேயுமே மே 23 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்கான 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/2026 ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 2022 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நியர்பை வந்து 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 29th ஜூன்லேருந்து 1 ஜூலை வரைக்கும். சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நிறைய லெவல் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உண்மையிலே எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ரொம்ப தரமான போஸ்ட்டு, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் போஸ்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 8 வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக இந்த வாட்டி ஒரு பிக் அப்டேட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7 வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து லெவல் 8மே ஒரு போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ லெவல் 8 போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ரெண்டுமே வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கேடர் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே வந்து குரூப் பி நான் மினிஸ்ட்ரியல் கெசடட் போஸ்ட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா வந்து 13 இயர்ஸு, அந்த மாதிரி பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 10 இயர்ஸு, பிடபிள்யூடி இருந்தால் 13 இயர்ஸ், அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த லெவல் 8 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர் சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட் கேடர். ஸோ இப்போ 3 போஸ்ட் வந்து லெவல் 8ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பே வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 47,000லேருந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஹையஸ்ட் பே வந்து வாங்கலாம் லெவல் 8 போனீங்கன்னா. இதே நீங்கள் லெவல் 7 போனீங்கன்னா அதுவுமே வந்து குரூப் பி போஸ்ட் தான். அதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோன்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதே வந்து லெவல் 6 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 35,000லேருந்து நீங்கள் 1,24,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். லெவல் 5 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து 29,000லேருந்து 92,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லெவல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 26,000லேருந்து 81,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த லெவல் ஆஃப் பே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பேசிக் பே. இதோட வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ ஆட் ஆகும், டிஏ ஆட் ஆகும், அப்புறம் வந்து கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் எல்லா அலவன்ஸுமே ஆட் ஆகி இப்போ பேசிக் வந்து இப்போ லெவல் 4 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெவல் 4 வந்து பேசிக் வந்து 25 அப்படின்னா நீங்கள் இன்ஹேண்ட் வாங்குறது 42 43 கிட்ட வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் தான் எல்லாமே இருக்கும், எல்லாமே ஒர்த்தான போஸ்ட்டு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரி சார், இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஆல்ரெடி வந்து ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓடிஆர்னா என்னன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இது பற்றின வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல்லே வந்து நான் நிறைய போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓடிஆர்ன்றது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. உங்கள் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர். இதெல்லாம் எதுக்குன்னா இது வந்து ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து டவுட்டுக்காக இப்பயும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் ஓடிஆரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னோடய கேஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ் நான் அப்போ வாங்கலை, நான் வந்து ஜென்ரலில் பண்ணிவிட்டு இப்போ வந்து இடபிள்யூஎஸ் வந்து வாங்கியிருக்கேன், இப்போ வந்து நான் அதை அப்டேட் பண்ண முடியுமானா கரெக்ஷன் விண்டோ கொடுத்தாலுமே இந்த ஓடிஆரில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. அது ஒன்று தான் வந்து இப்போதைக்கு எஸ்எஸ்சியில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக். என்னன்னா இது வந்து கேஸ்டில் யாரெல்லாம் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அடி வாங்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இடபிள்யூஎஸ் ஸ்டேட்டஸாக மாற போகிறீங்க அப்படின்னா முதலே வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கான நம்பர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா இந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆதார் ஆத்தென்டிகேட்டட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆதார் பேஸ் பண்ணி ஒன்ஸ் உங்கள் ஆதார் நம்பர் போட்டு எல்லாமே போட்டு ஃபெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓடிஆரில் இருக்கிற பேசிக் டீடைல்ஸ் எதுனா உங்களோட நேம் மாற்ற முடியாது, உங்கள் ஜெண்டர், உங்கள் கேஸ்ட், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் மினிமமே என்ன படிச்சிருப்பீங்களோ அது ஹையஸ்ட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க, அதையுமே உங்களால் இப்போதைக்கு என்ன
எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஆரில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுவும் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓடிஆர் பண்ணும்போது. அது பண்ணிட்டோடனே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதுதான் வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட்லாம் வந்து அட்மிட் கார்டெலாம் வந்து எஸ்எஸ்சியில் ரிவ்யூ பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி அப்ளிகேஷன் அக்செப்டடுன்னு விட்ட உடனே எக்ஸாம் அப்போ ஒரு ரோல் நம்பர் வரும். அது வந்து எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் மட்டும்தான். பட் நீங்கள் இப்போ ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபைனல். எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக ஓவராலாக என்னென்ன டீட்டெயில்ஸ்னு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 விட்டுருக்காங்கன்னு சொல்லிடுறேன். வழக்கம் போல் அவங்க இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் நாமினேஷன் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் விடுற மாதிரி தான் வழக்கம் போல் அதே போஸ்ட் தான். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2, அப்புறம் அதர் தென் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இல்லைனா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 அந்த போஸ்ட்லாம் இருக்குது. மொத்தமே 3 போஸ்ட் தான். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு நான் சொல்லிட்டேன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100, ஜென்ரல் அண்ட் ஓபிசியாக இருந்தால் 100. மற்றபடி நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸு அதுக்குமே வந்து 100 தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் நில் ஃபீஸ். இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபீமேலுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுங்கன்னா உங்களுக்குமே வந்து நில் ஃபீஸ் தான். அதே மாதிரி காம்பன்சேட்டிவ் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பிஹெச் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பன்சேட்டிவ் டைம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸாமில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல் 8 போஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அதை வந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல எல்லாமே வந்து லெவல் 7 போஸ்ட்டாக வந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் போஸ்ட்டு. ஸோ இப்போ லெவல் 8 போஸ்ட்டில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்னா அதுக்குமே வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி வாங்கியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் இல்லைனா வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிகிரி ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எலிஜிபிள், அதாவது இது வந்து டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் அதே போஸ்ட் தான். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் வழக்கம் போல் ஆல்ரெடி சிஜிஎல் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதே தான். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லைனா வந்து அட்லீஸ்ட் 60% மேக்ஸ் எடுத்திருக்கும். அப்படி இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து காலேஜில் டிகிரி லெவலில் படிச்சிருக்கணும். இது வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா கம்பல்சரி இவங்க சொன்ன போஸ்ட் வந்து படிச்சிருக்கணும், சொன்ன ஸ்டடி வந்து படிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இல்லை டேட்டா சயின்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு டேட்டா சயின்ஸ் ஆர் ஏஐ படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தீங்கன்னா இப்போ 8 கேம் ரிசல்ட் அப்படின்னா இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குலாம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 போஸ்ட் வந்து எலிஜிபிள். ஏன் நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி ஃபியூ தான். ஸோ இதில் காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரேராக நீங்கள் சப்போஸ் அந்த அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்து சப்போஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல். ஸோ அந்த போஸ்ட் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த வித காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் இல்லாமல் லைட் காம்படிஷனில் நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். அதர் டிகிரி ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு காமனாக வந்து இந்த அதர் தென் ஜேஎஸ்ஓ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன், ஃபீஸ் சொல்லிட்டேன். அப்ளை பண்ணுறது வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு லைவ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அங்கேயே வந்து கோரியண்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 நோட்டிஃபிகேஷன் அதிலே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக தரோவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். நோட்டிஃபிகேஷனே ஃபுல்லாக படிக்கிறது கிடையாது. வந்தவுடனே நானும் வந்து ஏனோ தானோன்னு வந்து தராளியாக வந்து நான் உடனே பண்ணிடணும், எக்ஸாம் வந்துருச்சு அப்ளை பண்ணணும்னு பண்ணாதீங்க. டைம் நிறைய இருக்குது. 1 month டைம் இருக்குது. திடீர்னு வந்து ஏதாவது எரர் வரும், திடீர்னு வந்து அப்டேட் கூட பண்ணுவாங்க. எப்பவுமே அவசரப்பட்டும் பண்ணாதீங்க, அதே மாதிரி லாஸ்ட் மினிட்லேயும் பண்ணாதீங்க. ஸோ என்னோட அட்வைஸ் இதுதான். ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா அவசரப்பட்டு வந்த அடுத்த நாளே பண்ணிடணும்னு வந்து அப்படியே முந்தி அடிச்சுட்டு வந்து போகாதீங்க. இப்போ நேற்று விட்டாங்களா நோட்டிஃபிகேஷன், இல்லை நேற்று விட்டாங்களா, ஒரு 1 week டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே வந்து அதாவது எஸ்எஸ்சி அந்த டெக்னிக்கல் டீமோ இல்லை ஐடி டீமோ வந்து அவங்களுக்கே வந்து என்ன எரர் வருதுன்னு தெரியாது அப்ளை பண்ணும்போது.
அவங்க ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களே ட்ரையல் அண்ட் எரரில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு அந்த விண்டோவும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ யாருக்கு என்ன எரர் வருது, சப்போஸ் ஒரு எரர் வந்துச்சுன்னா அவங்களால திருப்பி அதை ரெக்டிஃபையும் பண்ண முடியாது. அவங்களே திருப்பி அதை அப்டேட் 1 வீக் கழிச்சு அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாதனமா முன்னாடி அப்ளை பண்ணினா அதை போய் திரும்ப போய் மாற்றவும் முடியாது. ஸோ அந்த 1 வீக் கழிச்சு அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் ஈஸியாக போயிட்டு அதில் போய் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் அதே மாதிரி லாஸ்ட் மினிட்லேயும் பண்ணாதீங்க. இப்போ 22 லாஸ்ட் டேட்னா 22 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 2019லேயே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா, அதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் மிஸ் பண்ணாங்க, அந்த அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டு இருக்கவங்க, அந்த மிஸ் பண்ணிட்டவங்க, அவங்களாம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ரஷ் அப் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ சர்வர் ஃபுல்லாக பயங்கரமாக பிஸி ஆயிரும். அப்புறம் சர்வர் ஹேங் ஆயிரும், எல்லாத்துக்குமே லோட் ஆகிட்டே இருக்கும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது, அப்புறம் இந்த சான்ஸும் போயிடும். அதனால் 1 வீக் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிஃபோர் 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்க ஓடிஆர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் படி அந்த ரோல் நம்பர்லாம் கேட்பாங்க, ரோல் நம்பர், மார்க், பர்சன்டேஜ்லாம் கேட்பாங்க. சப்போஸ் 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 10th 12th டிகிரிஸ் எல்லாம் ஓகேங்களா. ஆல்ரெடி ஓடிஆர் அப்ளை பண்ணவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்படின்னா சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ. சிக்னேச்சர் வந்து கம்பல்சரி வந்து பிளாக்ல தான் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தவறுதலாக கூட ப்ளூவில் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட சைஸ் அண்டு என்ன இமேஜ் ஃபைல் டைப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ராப்டாக கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ப்ளூவில் பண்ணிட்டீங்க, என்ன பண்ண முடியும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபைனல் மொமெண்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணி எஸ்எஸ்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து புலம்பி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. முன்னாடியே அவாராக இருந்துக்கோங்க தான் சொல்ல, வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான். ஸோ முன்னாடியே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. அப்புறமா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் எக்ஸாமே போயிடுச்சு. இதோட வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 தான் நீங்கள் சிஜிலே அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இயர்க்கான எக்ஸாம் எழுத முடியாது. இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்றும் பதட்டமும் வேண்டாம், அவசரமும் வேண்டாம். அதே மாதிரி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணும்போது நல்ல ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் நல்ல ஷர்ட்டை போட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சிலேயே நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃபோட்டோ வந்து ஏனோ தானோ அப்லோட் பண்ணுறீங்க, ஏதோ டூருக்கு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு நோட்டிஃபிகேஷனே விட்டுருந்தாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஷர்ட்டே போடாமல் பாடியில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயம் தெரியுங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா. அந்த எஸ்எஸ்சியில் வந்து அதை பார்த்ததை கண்டுபிடிச்சி யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிவியராக நீங்கள் இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமே எழுத முடியாத மாதிரி பண்ணிவிடுவாங்க, எந்த கவர்மெண்ட் எக்ஸாமே. ஸோ இதில் வந்து சீரியஸாக இருங்க, விளாடாதீங்க. ஓகேங்களா. ஷர்ட்டை வந்து ப்ராப்பராக டிஷர்ட் கூட போட்டு எடுக்கக்கூடாது, ஷர்ட்டு தான். ஷர்ட்டு போட்டுட்டு சப்போஸ் நீங்கள் கிளாஸஸ் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸ் போடாமல் தான் ஃபோட்டோ எடுக்கணும். அவங்களே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸ் போடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ரிலீஜியஸாக காமிக்கிறீங்க, ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா அது கூட எந்த ஒரு ரிலீஜியஸ் சிம்பிளும் இருக்கக்கூடாது, சைனும் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது கேஸ்ட் அந்த ரிலீஜியஸ் கிளாத் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதுவுமே போடக்கூடாது. நார்மலாக ஒரு ஜென்யூனாக ஒரு இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் போய் அப்பியர் ஆவீங்களோ அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். தேவையில்லாத எதையும் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் அவன் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு எஸ்எஸ்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டிபார் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாமே எழுத முடியாது. ஸோ இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி பேட் பாடியிலலாம் ஃபோட்டோ எடுத்து போகிற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இஷ்யூ ஆகி ஒரு நியூஸே வந்தது எஸ்எஸ்சியில். ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். சதர்ன் ரீஜனாக இருந்தால் அதே மாதிரி எந்த ரீஜனோ தயவுசெய்து அந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மாற்றி அதர் ரீஜன்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ரீஜன் இல்லாமல் அதர் ரீஜன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அது நிறைய கேசஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. உங்கள் ரீஜன் என்னமோ அது வேக்கன்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்தந்த ரீஜனில் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிங்க, ஆதார் கார்டு அட்ரஸ் வச்சு நீங்கள் எந்த ரீஜன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரீஜனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தப்பி தவறி அதர் ரீஜன் பண்ணிங்கன்னா இது என்ன இஷ்யூ ஆகுனா அவங்க வேக்கன்சிஸை நீங்கள் பறிக்கிற மாதிரி ஆகிடும். அவங்க ரீஜனுக்கு தான் அவங்க அப்ளை பண்ணணும். சப்போஸ் சென்ட்ரல் ரீஜன், நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன்லாம் இருக்குன்னா அந்த ரீஜனுக்கான இதுதான் அவங்க அப்ளை பண்ணணும். நீங்கள் சதர்ன் நம்மளாம் வர்றது சதர்ன் ரீஜன், நீங்கள் சதர்ன் ரீஜன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்.
இங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க வேறு ஏதாவது ரீஜன் இருந்தீங்கன்னா உங்கள் என்ன ரீஜனோ அதை நீங்கள் அந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் வீடியோ போடுறது வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸ் பார்க்குறீங்கன்றனால சொல்கிறேன். சதர்ன் ரீஜன் தான் நம்மளுது, அதில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேகன்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஓகேங்களா. அவங்க ஃப்யூச்சரில் வந்து இப்போ வந்து டென்டேட்டிவ் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஹியூஜ் வேகன்சி இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 ஹியூஜ் வேகன்சி இருக்குது, தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டென்டேட்டிவ் தான். உங்களுக்கு ஃபைனல் வேகன்சி எப்போ தெரியும்னா ஃபைனல் ரிசல்ட் டயர் 2லாம் முடிஞ்சு ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது ஒரு வேகன்சி விடுவாங்க, அதுதான் ஃபைனல். ஸோ இப்போ வேகன்சி பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, குழம்பாதீங்க. இப்போ வேகன்சி உங்களுக்கு எவ்வளோனே தெரியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க வந்து ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணலை. இப்போ தான் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு 2025 ரிசல்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இன்னும் வேகன்சிஸ் வந்து ஃபைனலாக அப்டேட் பண்ணலன்னு சொல்லும்போது வேகன்சி பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும். வேகன்சி பற்றி டோன்ட் வரி, வேகன்சி பற்றி கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் நாட் லைக் பேங்க் எக்ஸாம். எஸ்எஸ்சி வந்து பேங்க் எக்ஸாம் கிடையாது. பேங்கிங் தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வேகன்சி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த வேகன்சி பொறுத்து தான் வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சி இல்லைனா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. வேகன்சி வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40-50 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 50 டிபார்ட்மெண்ட்டு ஒத்து மொத்தமாக வந்து அவங்களுடைய வேக்கன்சியை வந்து அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னா அது ஆகாத காரியம். ஸோ அதனால் அவங்க வந்து டைம் எடுத்து பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஆகாத காரியம்னு சொல்லலை, அவங்க வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு பொறுமையாக தான் அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றப்போ ஃபைனல் வேக்கன்சி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்கீமெல்லாம் எதுவும் மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கீமெல்லாம் அதே தான். என்ன ஸ்கீம்னு கேட்குறீங்களா? கோல்டு ஸ்கீம் அந்த ஸ்கீம் சொல்லலை, நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்கீமை சொல்கிறேன், ஓகேங்களா. டயர் 1க்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் இருக்கும். அதே தான், ஈச் செக்ஷன் 25 கொஷின்ஸு 50 மார்க்ஸ், டோட்டல் வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு கொஷினுக்கு வந்து 0.25 டயர் 1ல், டயர் 2ல் வந்து 1.25 மார்க்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸ்கீம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி டயர் 2லையும் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பேப்பராக பிரிப்பாங்கன்னு சொன்னல, அதே தான் இப்போயுமே. அந்த பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் பண்ணல. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், அவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் இருக்கும். பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் எக்கனாமிக். இதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அது போட்டிருந்தீங்க, எக்கனாமிக்ஸ் போட்டிருந்தீங்க, படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு காமனாக வந்து பேப்பர் 1 மட்டும்தான். அந்த பேப்பர் 1ல் வந்து செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4. செஷன் 4 வந்து தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். கண்டிப்பாக வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டயர் 2ல் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து மேண்டேட்ரி. கண்டிப்பாக வந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் டைப்பிங்கும் கண்டிப்பாக அதில் ஸ்கோர் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி டயர் 2லேயும் அதே தான். உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இருக்கும். அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டெஸ்ட் இருக்கும், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். அது வந்து எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் தான்ப்பா இருக்கும். 15 மினிட்ஸ். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு அந்த காம்பன்சேட்டரி டைம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்கும், 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. மற்றபடி உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் அந்த சொன்ன அவங்க டிஸ்பிளே ஆகிற பேராகிராஃபை நீங்கள் டைப் பண்ணி எரர் இல்லாமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மற்றபடி எல்லா விஷயமே காமன் தான். ஸோ உங்களுக்கு சிலபஸும் வந்து உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. ஒரு ஈச் செக்ஷனுக்கும் மேக்ஸுக்கு என்ன, இங்கிலீஷுக்கு என்ன படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் என்ன படிக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன படிக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் எக்ஸாமில் வந்து எதனா மேல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு டிபார் வந்து எவ்வளோ வருஷம், எத்தனை வருஷம் எழுத முடியாது, இம்ப்ரீசன்மெண்ட் எவ்வளோ, எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டோட அந்த அப்ளை பண்ணுற பேஜை ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். புரியாதவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை பின் பண்ணுறேன், அதில் கேளுங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிக் அப்டேட்டு. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், டேட் வந்து 21/5 வந்து ஸ்டார்ட் டேட். எப்பவுமே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2 days பிஃபோரே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் இன்னுமே வந்து நான் கிளியர் பண்ணுறவங்க நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.